ஹே கைஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் டோபமைன் டீடாக்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி உங்கள் பிரெயினை சக்ஸஸ்க்காக ரீசெட் பண்ணுறது, உங்கள் பிரெயினில் உள்ள நியூரோ கெமிக்கல்ஸை உங்களால் ரீசெட் பண்ண முடியுமா, ஃபாஸ்டிங் இருக்கிறதன் மூலமாக உங்களால் டோபமைனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. நிறைய பேர் அவங்களோட பிரெயின் ரிவார்ட் சிஸ்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு டீடாக்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது உங்கள் யூஸ்வலான டீடாக்ஸ் கிடையாது. டீடாக்ஸுங்கிறது நச்சுக்கள் அல்லது தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறது. பாடி டீடாக்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் டோபமைன் டீடாக்ஸுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது. டோபமைன் டீடாக்ஸில் இருக்கும்போது நீங்கள் மீடியா, ஃபோன்ஸ், கேம்ஸ், ஃபுட், ஈவன் சோஷியல் இன்ட்ராக்ஷனை கூட அவாய்ட் பண்ணணும். பட் ஏன் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கட் அவுட் பண்ணணும்? இந்த டீடாக்ஸ் நியூரோ கெமிக்கல் டோபமைனை ரிவால்வ் பண்ணுது. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் கெமிக்கலை தான் டோபமைன்னு சொல்கிறோம். பட் உங்கள் பிரெயினுக்கும் டோபமைனுக்குமான ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸ் தான் டோபமைன். வேறு விதமாக சொல்லணும்னா, நீங்கள் எதை பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணுறதுக்கு டோபமைன் தான் உங்களை கம்பல் பண்ணுது. நீங்கள் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. இந்த சத்தத்தை நிறைய டைம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு உங்கள் பிரெயினுக்கு தெரியும். ஸோ உங்கள் பிரெயின் டோபமைன் ஷாட்டால் உடனடியாக உங்களை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும். ஸோ சடனாக உங்கள் ஃபோனை செக் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்கள் மொபைலை நீங்கள் செக் பண்ணணுங்கிற எக்ஸைட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையிலிருந்து உங்களை விலக்கி வைக்கிது. ஸோ உங்கள் ஃபோனை உடனடியாக எடுக்கிறீங்க, என்ன கால் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் பிரெயின் நார்மல் ஆகும். பிகாஸ் மொபைலை செக் பண்ணினதும் டோபமைனோட அவசரம் குறையுது. ஸோ ஃபோனை தள்ளி வச்சுட்டு திரும்ப உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃபோன் திரும்பவும் ரிங் ஆகும்போது இதே மாதிரியான சைக்கிள் தொடரும். இந்த டோபமைன் ரஷ்ஷை நீங்கள் சேஸ் பண்ணுறதை நீங்களே உணரலாம். பிகாஸ் கெமிக்கல் ரஷ் ஆனது ஆக்சுவல் ஸ்டிமுலஸை விட ரொம்ப எக்ஸைட்டிங்கானது. அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட அந்த மெசேஜை பார்க்கணுங்கிற எக்ஸைட்டிங் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ டோபமைன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது உங்கள் பிரெயினோட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணுமா இல்லையான்றதை இது கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அதுக்கு மாறாக இது இன்னும் ஒரு எபிசோட், இன்னும் ஒரு ப்ரொஃபைல், இன்னும் ஒரு பேஜை ஸ்க்ரோல் பண்ண உங்களை ரஷ் பண்ணுது. ஈவன் ஒவ்வொரு ஸ்டிமுலியும் உங்களை டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ண வச்சாலும் டோபமைன் உங்களை இன்னும் அதிகமாக விரும்ப வைக்கிது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டோபமைனை சேஸ் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம்னு. நிறைய பேரை எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாலேயும் தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க டோபமின்கான அடுத்த சோர்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்கேஜிங்காக இருக்கும்போது உங்கள் பிரெயினில் டோபமின் ரஷ் ஏற்படுது. மேலும் அந்த கெமிக்கல் திரும்ப திரும்ப உங்களை சோஷியல் மீடியாவுக்கு வர வைக்குது, ஸ்மார்ட் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண வைக்குது. ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸை நீங்கள் ஏன் பண்ணணும்? டோபமைன் டீடாக்ஸோட கோல் என்னன்னா, இந்த பவர்ஃபுல் கெமிக்கலுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறது. டோபமைன் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக உங்கள் லைஃப்பில் இருந்து விருப்பங்கள் மற்றும் ஆசைகளோட சோர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. டெய்லி பேசிஸில் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா வித விஷயங்களில் இருந்தும் நீங்கள் விலகுறீங்க. பிகாஸ் டோபமைனை சார்ந்து இருக்கிறது ஒரு டாக்ஸிக் சைக்கிளை உருவாக்குது. இந்த டாக்ஸிக் சைக்கிளில் இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறது ரொம்பவே கடினமான ப்ராசஸாக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக நீங்கள் டோபமைனுக்கான எல்லா சோர்ஸையும் ரிமூவ் பண்ணுறீங்க. மேலும் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்தும் எஸ்கேப் ஆகுறீங்க. ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸை எப்படி பண்ணுறது? இந்த கண்ட்ரோலிங் டிசைரை உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் நீக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோபமைன் டீடாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோபமைன் டீடாக்ஸில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடிக்ஷனில் டோபமைனோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கம்பல்சிவ் மற்றும் டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியர்ல இருந்து மக்கள் எஸ்கேப் ஆகிற மாதிரியான டோபமைன் டீடாக்ஸை சைக்கியாட்ரிஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் டெக்னாலஜி, ஃபுட் மற்றும் மற்ற சோர்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பட் டோபமைன் ஃபாஸ்டிங் உங்களோட எல்லா பிரச்சனைக்குமான ஆன்சராக இருக்காது. டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களால் உடனடியாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப்பை வாழ முடியாது. அன்ஸ்டாப்பபிளான செல்ஃப் டிசிப்ளினும் வராது. டோபமைன் ஃபாஸ்டிங் ஆக்சுவலாக உங்கள் பாடியில் உள்ள டோபமைனை கூட்டுறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்லை. நிறைய பேர் இந்த விஷயத்தை தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் பாடியில் உள்ள டோபமைனை நீங்கள் நீக்க முடியாது. உங்கள் பிரெயினில் உள்ள காலியான இடத்தை இந்த கெமிக்கலால் ரீஃபில்லிங்கும் பண்ண முடியாது. வேறு விதமாக சொல்லணும்னா, டோபமைன் டீடாக்ஸ் டெய்லி பேசிஸில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணாது. உங்கள் ஃபேவரட் விஷயங்களை அதிகரிக்க செய்யாது, உங்கள் உற்சாகத்தையும் அதிகப்படுத்தாது.
பிகாஸ் டோபமைன் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. டோபமைன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உங்களோட விருப்பங்கள் மற்றும் ஆசைகள். லைக்கிங் அல்லது ஹாப்பினஸை டோபமைன் கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ டோபமைன் டீடாக்ஸ் உண்மையில் என்னதான் பண்ணுதுன்னு நீங்கள் கேட்கலாம். டோபமைன் டீடாக்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக இது டெம்டேஷனுக்கான ரெசிஸ்டன்ஸை அதிகரிக்குது. அதாவது நீங்கள் உணர்ச்சி வசப்படுறத குறைப்பீங்க. உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்குது. டிஸ்ட்ராக்ஷன் மற்றும் டெம்டேஷனை குறைக்குது. டோபமைன் டீடாக்ஸ் இந்த எல்லா விதமான டெம்டேஷனையும் உங்கள் லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ண உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. உங்கள் டிஸ்ட்ராக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியை இதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த டீடாக்ஸ் மூலமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுப்பீங்க. டீடாக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சோஷியல் மீடியாவை என்ஜாய் பண்ணியிருந்தா இனிமேலும் நீங்கள் சோஷியல் மீடியாவை என்ஜாய் பண்ணுவீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோ பார்ப்பீங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் ஃபோன் ரிங் ஆனால் உடனே அந்த ஃபோனை போய் எடுக்கணும்னு கம்பல்சிவ் பிஹேவியர் உங்களுக்கு இருக்காது. அதை பற்றி திங்க் பண்ணாமல் சுயமாக முடிவெடுப்பீங்க. இதுதான் டோபமைன் டீடாக்ஸோட பவர். இப்போ இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது உங்கள் லைஃப்பில், இந்த டோபமைன் டீடாக்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தோம். அடுத்ததாக இந்த டோபமைன் டீடாக்ஸை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த மாதிரியான டெம்டேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதிக நேரத்தை ஸ்மார்ட் ஃபோனில் செலவிடுறீங்களா? ரொம்ப நேரம் டிவி பார்க்குறீங்களா? நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியாலேயே இருக்கீங்களா? இது எல்லாமே டோபமைன் ரஷ்ஷால் ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியர் தான். ஸோ இந்த மாதிரியான டெம்டேஷன்ஸை டோபமைன் டீடாக்ஸில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். நிறைய பேர் டீடாக்ஸுங்கிறது டோபமைனோட எல்லா வகையான சோர்ஸில் இருந்தும் விலகி இருக்கிறதா நினைக்கிறாங்க. இது உங்கள் டெய்லி லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடியது. டோபமைன் ஃபாஸ்டிங்கில் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஒரு பாப்புலரான காம்பனண்ட்டாக இருக்குது. மக்கள் ஹியூமன் கனெக்ஷனை அவாய்ட் பண்ணுறதன் மூலமாக அவங்க பிரெயினை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது எந்த வகையிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பிகாஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறது உங்கள் பிரெயினுக்கும் டோபமைனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி மற்றவங்களோட பேசாமல் இருக்கிறது லோன்லி ஃபீலிங்கை தான் கொடுக்கும். டோபமைன் டீடாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா விதமான ஸ்டிமுலேட்ஸையும் கட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரபிளை டார்கெட் பண்ணலாம். கம்பல்சிவ் பிஹேவியரை டார்கெட் பண்ணலாம். ஃபோன், சோஷியல் மீடியா, அன்ஹெல்தி ஃபுட், இந்த மாதிரியான விஷயங்களை டார்கெட் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தில் இருந்தோ அல்லது 10 விஷயத்தில் இருந்தோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேன் அண்ட் காண்ட் லிஸ்ட்டை உருவாக்குறதன் மூலமாக தான் நீங்கள் டோபமைன் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கேன் அண்ட் காண்ட் லிஸ்ட்டு தான் நீங்கள் டீடாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களோட ரூல் புக்காக இருக்க போகுது. இந்த லிஸ்ட்டை அப்பப்போ செக் பண்ணி உங்களை நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஹேபிட்டை உங்களால் பண்ண முடியும், எந்த ஹேபிட்டை பண்ண முடியாதுன்னு. இந்த டீடாக்ஸ் பீரியடில் நீங்கள் மொபைல் ஃபோனை செக் பண்ண மாட்டீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கிட்ட சொல்லிடணும். இது உங்கள் டீடாக்ஸுக்கும் உங்கள் டெய்லி லைஃப்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் இது. டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் மார்னிங் தான். மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா சண்டேவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் மண்டே நீங்கள் எழுந்ததுமே ஃபாஸ்டிங்கை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களோட ரூல் புக்கை எப்பயுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்களோட மோட்டிவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை தள்ளி வச்சுக்கோங்க. பிகாஸ் அவுட் ஆஃப் சைட்டுன்றது அவுட் ஆஃப் மைண்ட். மோஸ்ட் பீப்புள் 24 மணி நேரம் டீடாக்ஸ் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுவாங்க. டெம்டேஷன் இல்லாமல் எழுந்திருச்சு, டெம்டேஷன் இல்லாமல் தூங்குவாங்க. சில பேர் இந்த டீடாக்ஸ் சைக்கிளை 48 மணி நேரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃபுட்காக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா 24 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணணும்னு எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணலைன்னா அது உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி டோபமைன் டீடாக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த டீடாக்ஸிங்கை ப்ராக்டிஸ் பண்ணாமல் 12 மணி நேரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுனா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு டைமும் ப்ராக்டிஸும் தேவை. டீடாக்ஸிங் எண்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருங்க. முன்னை விட இப்போ ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கீங்களான்னு ஃபீல் பண்ணுங்க. இம்பல்சிவ் பிஹேவியர் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. நிறைய பேர் டோபமைன் டீடாக்ஸை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்க. டீடாக்ஸ் முடிஞ்ச பிறகும் கூட அந்த பாசிட்டிவிட்டி லெவலில் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அங்கே தான் டீடாக்ஸோட ஹார்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.